காதல் சிடுமூஞ்சி முதல் சிரித்த முகம் வரை எல்லாருமே இதை கடந்து தாங்க வந்திருப்பாங்க. இந்த காதல்ல பிரசன்ட் பாஸ்ட் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு முறை மனசுக்குள்ள வந்துட்டா வெறுப்பா கோவமா வலியா இப்படி ஏதாவது ஒரு உணர்வா நிரந்தரமா மனசுக்குள்ள தங்கிடுங்க. இந்த காதலர் தினம்லாம் தேவையில்லாதது, பொழப்பத்தவங்க செய்யற வேலை இப்படின்னு பந்தாவா பேசினாலும் பிப்ரவரி மாதம் வந்தாலே நம்ம ஆள் மனசுல அழுத்தி வைத்த காதல் மேலோங்க தாங்க செய்யுது. முதல் காதல், ஒருதலை காதல், சேர்ந்த காதல், பிரிந்த காதல், சொல்லிய காதல், சொல்லாத காதல், ஏமாற்றிய காதல், இப்படி எதுவா இருந்தாலும் அதோட தாக்கமும் வலியும் நம்ம நினைவுக்கு வந்துட்டே தாங்க இருக்கும். உண்மையான காதல் எந்த அளவுக்கு சிரிக்க வைக்குமோ அதே அளவுக்கு அளவும் வைக்கும். இந்த இரண்டு உணர்வுகளும் கலந்தது தானே வாழ்க்கையே. அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி வரும் மழலை போல உண்மையான காதலும் கள்ளங்கபடமற்றதுங்க. உங்களை ஒருத்தர் மனசார சிரிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க உங்க மேல அதிகமா காதல் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே ஒருத்தர் உங்களை அதிகமா அழ வைக்கிறாங்கன்னா அவங்க மேல நீங்க உயிரே வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது புரியாம அழ வச்சதுக்காக சண்டை போடாதீங்க. எந்த அளவுக்கு அழ வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு காதலின் அளவும் ஆழமும் அதிகம். காதல்ல மட்டும் என்னுடைய காதல் பெருசா உன்னோட காதல் பெருசாங்கிற பேச்சே இருக்க கூடாதுங்க. டோன்ட் கம்பேர். கண்டிப்பா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உணர்வுகளும் அதன் வெளிப்பாடுகளும் வேற வேறையா தான் இருக்கும். காதல்ல ஒரு பீரியட் ரொம்ப முக்கியமானது. நம்ம விரும்பி நேசிச்சவங்களையே வெறுக்க வைக்கும், சந்தேகப்பட வைக்கும், விளக்கவும் வைக்கும். அந்த நேரம் பிடிச்சதெல்லாம் பிடிக்காததா மாறும். ஆனா அந்த நேரம் தான் நம்ம காதலோட சோதனை காலம். நம்ம காதலோட ஆழத்தை புரிய வைக்கதான் இந்த சோதனை காலம். இதை மட்டும் கடந்துட்டா கண்டிப்பா லவ்ல சக்சஸ் தாங்க. பிடிச்சதெல்லாம் பிடிக்காம ஆக்குறதும் பிடிக்காததெல்லாம் பிடிக்க வைக்கிறதும் தான் வாழ்க்கையோட விளையாட்டு. இதை புரிஞ்சுக்காம சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பிரேக்கப்னு சொல்லி பிரிஞ்சிடாதீங்க. அப்புறம் காலத்துக்கும் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். வேணும்னா சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு பேசாம பார்க்காம இருங்க, எல்லாமே சரியாயிடும். அப்படி பிரிஞ்சு இருக்கிற இந்த காலத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த ஸ்வீட் மெமரிஸை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்பவே இவ்வளோ சண்டை வருது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சண்டை வருமோன்னு பயந்துதான் பாதி பேர் பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, காலம் பூரா சண்டைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். சண்டைகள் உங்களுக்கு நடுவே அன்பையும் புரிதலையும் அதிகமாக்க தானே தவிர பிரிவை உண்டாக்க இல்லை. எந்த அர்த்தமும் இல்லாம காரணமே இல்லாம எவ்வளவு வேணா சண்டை போடுங்க, ஆனா பிரிஞ்சிட மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா மியூச்சுவலா ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி வேண்டான்னு முடிவு பண்ணி பிரிஞ்சுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் பிரிய விரும்பலைன்னாலும் பிரிஞ்சிடாதீங்க. எப்படியும் யாரு கூடயா சண்டை போட்டுக்கிட்டே தான் வாழ போறீங்க. அது உங்களை நேசிக்கிறவங்களா இருந்துட்டு போகட்டுமே. சிந்தியுங்கள். காதலுடன் நான் உங்கள் கீதா கொலஞ்சிநாதன். இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜிகே, வாழ்வின் வண்ணங்களுடன்.